இன்றைய டெஸ்டினுடைய செகண்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இது. ஸோ மென்சுரேஷன் டாபிக் நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் 500 கொஷின்ஸ் 50 10 டெஸ்ட்டு. ஸோ அதில் 7th டெஸ்ட்டு மென்சுரேஷன், அதில் 26th கொஷின். ஒரு முக்கோணத்தின் 3 பக்க அளவுகள் 8, 10, 6 எனில் அதனுடைய பரப்பளவு. ஸோ 8, 10, 6 இப்போ இதிலேருந்து என்ன நம்ம ஒன்று ஐடென்டிஃபைனா, முக்கோணம் வந்து 3 டைப்பு. 1 சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், 2 அசமபக்க முக்கோணம், 3 இரு சமபக்க முக்கோணம், 4 செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? இதில் 4த்துக்குமே அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து வேறு வேறு. ஓகேங்களா? இப்போ இது செங்கோண முக்கோணம் அப்படின்றது இந்த அளவுகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் அப்படின்ற அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பித்தாகரஸ் தேற்றப்படி. ஓகேங்களா? இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ இந்த டைப்லேருந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டுங்களா. இப்போ செங்கோண முக்கோணாவே பரப்பளவு வந்து ஆபிஹெச் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ ஹாப்பு இந்த பிஹெச்ன்றது கொடுத்துருக்கிற அளவில் சின்ன அளவுகள் ரெண்டும். ஸோ 6 × 8, ஸோ 3 × 8 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, செங்கோணம் முக்கோணம். இது வந்து 6, 8, இது 10. ஓகேங்களா? இது கர்ணம்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிப்பக்கம் எதிர்பக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ரெண்டாவது கொஷின். ஒரு பலகோணத்தின் ஒவ்வொரு வெளிப்புற கோணமும் 24 டிகிரி எனில் அந்த பலகோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது ஈஸி தான், ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஒவ்வொரு கோணமும் ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக அப்படி சொல்கிறோம் பாருங்க, இப்படி இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு கோணம் இல்லைங்களா, இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து 6 பக்கங்கள். இது ஒவ்வொரு கோணங்களும் பார்த்திங்கன்னா 360 டிகிரியால் நம்ம என்ன இது வந்து ஒரு முழு வட்டத்தன்றப்ப 360 டிகிரி. ஒவ்வொரு கோணத்தையும் 24 டிகிரின்னு 24 டிகிரியால் நீங்கள் டிவைட் பண்ணிங்களா எத்தனை பக்கங்கள்னு கிடச்சிரும். ஓகேங்களா? 360/24 டிகிரி ஈக்குவல் டு 15 பக்கங்கள். 15 ஆன்சர் வரும். அது ஒரே கன அளவை கொண்ட 2 உருளை கன அளவு. அப்போ உருளையின் கன அளவு என்ன? ஓகே, 5r²h. ஓகேங்களா? உருளை கன அளவுகளின் விகிதம் இப்படி போட்டிருக்காங்க, 5r²h. ரெண்டு கன அளவுன்னா 2 இதை அப்படி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இதில் r1 h1 r2 h2 ஏன்னா 2 கன அளவு 2 உருளை. அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க உயரத்தினுடைய விகிதம் 2:3. உயரம்னா இது 2, 5 கேன்சல் பண்ணிடுங்க. r1² h1க்கு நேராக 2, r2² h. ஓகே, இதை வந்து நீங்கள் தனித்தனியாக r1²/r2²ன்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு போட்டு 3 மேலே வந்துடும், கீழே இது 2 போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கவங்களே a/b c/dன்னா என்னது, a/b c/d அந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ இது r1² r2². ஆரங்களின் விகிதம் என்ன நம்ம எழுதணும், r1:r2. அப்போ இது ஸ்கொயர் ரூட் √3 √2. ஸோ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கொஷின் நம்பர் 29. ஒரு செவ்வகத்தின் நீள அகல விகிதம் அதனுடைய சுற்றளவு பரப்பளவு விகிதம் மாதிரி கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது 3x 2xன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படின்றப்ப சுற்றளவு 5, பரப்பளவு வந்து 9 அப்படின்ட்டாங்க. ஓகே, நீளம் அகலத்தை வந்து சுற்றளவோடு கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுது, 2 × l + b 3x + 2x = 5. பரப்பளவுன்னா 3x × 2x = 9.
இப்போ நம்ம இதிலேருந்து ஃபஸ்ட்டு இதிலேருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீள அகலத்தின் விகிதம் வந்து 3x 2x, சுற்றளவு பரப்பளவு விகிதம் 5:9. ஸோ ஏதோ ஒரு நம்பரால் பிரிக்கிறதுனால ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம், 5/9y. இது வந்து சுற்றளவு, இது பரப்பளவு 9y. இப்போ பாருங்கள் போட்டிருக்கோம், உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுன்னா என்ன, 2 × L + B. இந்த எல்ன்றது இது, பின்றது இது. 2 × 3x + 2x, ஓகே, = 5. இது ஒரு ஈக்குவேஷன். இதிலேருந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். 2 × 3x + 5x, 2 × 5x = 5y, 2x = y கிடச்சிருச்சுங்களா. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், 2x = y. ரெண்டாவது பரப்பளவுன்னா L × B. ஸோ L 3x, B 2x = 9y. ஸோ இந்த 2xக்கு பதில் இந்த ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடுது. இப்போ 3x = 9, ஸோ x = 3. ஸோ இப்போவே கண்டுபிடிச்சிட்டுங்க, x = 3. இப்போ x = 3னா நீளம் வந்து 3x, அப்போ 3 × 3 = 9. அகலம் வந்து 2x, 2 × 3 = 6. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், அகலம் தான் கேட்டிருக்காங்க, 6 மீட்டர் அப்படின்ட்டு. ஓகே, சரி, கொஷின் நம்பர் 30 பாருங்கள். கனசதுரத்தின் கன அளவு, கனசதுரத்தின் கன அளவுன்னா a3. ஓகே, a5ன்னா 5^3. ஸோ 125 கனசதுர சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 30. சதுரத்தின் பக்கம் 20%, பரப்பளவு எவ்வளோ? இதுக்கு வந்து I1 + I2 increase 1 + increase 2 I1 × I2 / 100 அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. பழைய வீடியோ பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ 20 + 20 20 × 20 / 100. 2 0 0 கேன்சல் ஆகிடும். 20 + 20 40, 2 × 2 4. ஸோ 44%. ஸோ வட்டத்துக்கும் இதே போல் தான். ஆரம் வந்து 20% அதுக்குன்னா பரப்பு எந்த அளவுக்குன்றது இதுக்கு சேம் இதே ஃபார்முலா தான். செவ்வகம்னா நீளம் அகலம் ரெண்டும் தனியாக கொடுக்கணும். ஓகே, ஒரே அளவு கொடுத்தாலே அதே தான். சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க. ஒரு சமபக்க முக்கோணம் இது இருக்குன்னா இது ஏ, இது ஏ, இது ஓகேங்களா. பக்க அளவு 3√3ன்னு கொடுத்துட்டாங்க. குத்துயரன்றது இதுதான், ஓகேங்களா. அப்போ இது ஒரு பக்கம் ஏ, இதில் இது a/2ன்னு போடலாம். அப்போ இது நமக்கு வேணும், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ x = பித்தகரஸ் படி a² x² = a² - a/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ a²/4 3a²/4 எக்ஸ்ன்றது. ஸோ x = √3 a/2 இதுதான் அதனுடைய அளவு. அப்போ ஒரு பக்கன்றது 3√3. எக்ஸ்ன்றது என்னதுங்க, √3, ஏன்றது என்னதுங்க, 3√3 இந்த 2. 3 √3 × √3 3, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 9/2. ஸோ இதுதான் ஆன்சரு. 9/2ன்னு 4.5. நீங்கள் டைரெக்டாக குத்துயரம் ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா √3 a/2 அப்படின்றது. இப்போ எப்படி நம்ம சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுனா √3/4 a², குத்துயரத்துக்கு √3 a/2 அப்படின்றது. இப்போ ஏவை நீங்கள் நேராக இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் தான். ஓகேங்களா. கொஷின் நம்பர் 33. நாற்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகமெனில் அடிப்பக்கத்தின் அளவு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா. 48 சதுர சென்டிமீட்டர் உடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட அதிகமெனில். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
ஜென்ரலாக அடிப்பக்கம் குத்துயரம் அப்படின்னு கொடுத்துட்டாவே நீங்கள் என்னென்ன ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தான். ஆபிஹெச் அந்த ஃபார்முலா தான். ஓகே, இதுதான் அதனுடைய பரப்பளவு ஆபிஹெச். இந்த பி அப்படின்றது பேஸு, ஹெச்ன்றது உயரம். ஓகேங்களா, இந்த பேஸ் வந்து விட ஹெச் வந்து 4 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குத்துயரத்து இல்லை, ஹெச்சை விட பி அதிகம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி, இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதனுடைய பரப்பளவு 48 ஆபிஹெச். இப்போ பிஹெச் ஈக்குவல் டு 48 இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணாங்களா 96. ஸோ பிஹெச் ஈக்குவல் டு 96. இந்த பின்றது என்ன சொல்கிறாங்க, குத்துயரத்தோட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ குத்துயரன்றது ஹெச், அது என்னென்னு ஹெச் ப்ளஸ் 4ன்னு போட்டுருக்காங்க. இந்த ஹெச் அப்படியே கிட்டோம். ஸோ 96. ஓகே, எந்த இரு நம்பர்களை பெருக்குன்னா 96 வரும்னு பாருங்கள். இது இப்படி 8ஹெச்ன்னு போட்டிங்களா, 8ஹெச்ன்னு போட்டிங்களா, 8 ப்ளஸ் 4 வந்து 12. ஓகேங்களா, அப்போ மல்டிப்ளை பண்ணுங்களா 96 வரும். ஓகேங்களா, இது வந்து ஹெச்ன்றது உயரம். சரிங்களா, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னது அடிப்பக்கமே கேட்குறாங்க. அப்போ அடிப்பக்கம் 12 வரணுன்னா, அடிப்பக்கம் 12 அப்படின்னா இந்த அடிப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அடிப்பக்கன்றது என்னதுங்க, இந்த 12 தான். ஓகேங்களா, அப்போ 12 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அப்போ ஹெச் கேட்டாங்களா 8 சென்டிமீட்டர். கொஷின் வந்து அடிப்பக்கம் கேட்குறாங்க. ஸோ அது 12, ஹெச் ப்ளஸ் 4 தானே. ஓகே, ஸோ அதுதான் 96. இதை கன்ஃபியூஷன்னா சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸு. ஒரு மரத்தின் நிழல் 8 மீட்டர், நேராக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல் 8 மீட்டர் மற்றும் நேராக உள்ள 3 மீட்டர் உயரம் கொண்ட கோளின் நிழல் 2 மீட்டர் எனில் மரத்தின் உயரம் காண்க அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, பாருங்கள். A tree is 8 meter while shadow of a strike of length is 3 meter is 2 மீட்டராக மாறுதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல் 8 மீட்டர் மற்றும் நேராக உள்ள 8 மீட்டர் நிழல் மற்றும் நேராக உள்ள 3 மீட்டர் உயரம் கொண்ட கோளின் நிழல் 2 மீட்டர் எனில் மரத்தின் உயரம் காண்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 8 மீட்ரு நிழல் வந்து பார்த்திங்களா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது கொஞ்சம் கிளியராக இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு சொல்கிறேன். 3 மீட்ரு உயரம் கொண்ட ஒரு கோளினுடைய நிழல் வந்து 2 மீட்டராக மாறுதான். 3 மீட்ரு 2 மீட்டராக மாறுதான் அந்த நிழல். ஓகேங்க, அப்போ ஓகேங்களா இது அப்போ 8 மீட்டர் நிழல் அப்படின்னா என்னவா இருக்கும், 3 மீட்ரு 2 மீட்ரு நிழலாக மாறுது. அப்போ 8 மீட்ரு நிழல்னா இது 2ன்றது 3 மடங்காக மாறுது. இப்போ 8ல் இது 2 மடங்குன்னா இது 3 மடங்குன்றப்ப 12 அப்படின்றது தான். ஓகேங்களா, இந்த 12 மீட்டருக்கு மரம் உயரம் கொண்ட மரம் தான் 8 மீட்ரு நிழலை கொடுக்குது அப்படின்றது கம்பேரிஷன் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, இது மாதிரி கொஷின்ஸ் எப்பவுமே இது வந்து 3 டைமென்ஷனு. நீளம் அகலம் உயரம் அப்படி கொடுத்துட்டாங்களா, அதனுடைய நீளமாக வைக்கக்கூடியது என்ன பண்ணுறீங்கன்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, நீளம் அகலம் உயரம். ஓகே, 100 64 25 189 இது கண்டுபிடிச்சிங்களா எவ்வளோ வரும். ஓகே, சப்போஸ் ஒரு செவ்வகம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது நீளமாக வைக்கிறது இது 10, இது ஒரு 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் நீளம். இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 10 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்
100 36 136. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன கண்டுபிடிக்கலாம், அதுதான் இதனுடைய இது. ஸோ இதுதான் மிக நீளமான ஒரு அறை அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். அவனின் வேகம் இது. அவன் வேகம் அது எடுத்துக்கொள்ளும் நேரம் பரப்பளவு, அதனுடைய பரப்பு எவ்வளவுன்றது கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது பாருங்கள். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா, இதுதான் ப்ரொசீஜர். நமக்கு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டு. அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அப்போ அது ரெண்டு பேருக்குன்னா வந்துடும். ஓகேங்களா, சரி. 14.4. பட் இங்கே மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. கிலோமீட்டருன்னா வட்டமாக. சரி, இது நம்ம ஒரு விஷயம் வட்டமாக இப்படி கேர் எடுத்தால் இது முழுக்க சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. 14.4 கிலோமீட்டருன்னு இன்ட்டு 1000 போட்டுக்காங்க, அப்போ தான் மீட்டராக மாறிடும். மணி நேரம் ஒரு மணி நேரம் 28 நிமிடம். ஓகேங்களா, ஓகே. நேரம் 1 நிமிடம் 28 நொடி. இந்த கொஷின் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சிந்திக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வட்டமாக சுற்றுறோம். ஓகேங்களா, வட்டமாக சுற்றுறப்ப ஒரு இப்படி போகிறான்னு வச்சுக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது ஸ்பீடு, டைம் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இந்த டைமே பாருங்கள், ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்பீடுன்ட்டு டைமு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேங்க. அப்போ டிஸ்டன்ஸுனால் ஸ்பீடு, இது ஃபுல்லாக ஸ்பீடு இன்ட்டு டைம் 88. இதை எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். 14 பாயிண்ட் போயிட்டு கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும் 1000. மணி நேரத்தை நமக்கு செகண்டில் மாற்றணும், ஏன்னா இங்கே செகண்ட்ஸில் தான் நமக்கு டைம் இருக்குது. இப்போ 60 × 60 போட்டோம், ஏன்னா 1 hour = 3600 செகண்ட்ஸ். ஓகேங்களா, 1 minute 60, 28 செகண்டு 28. ஸோ டோட்டல் செகண்ட் 88 செகண்ட் போட்டுங்களா. ஓகே. இப்போ இது எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணுங்களா, எவ்வளோ வருதுன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா 352 வரும். ஓகேங்களா, த்ரீ 352 = 2πr, ஏன்னா சர்க்குலர் ரிங்கு. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம் 352 அப்படின்றப்ப இதை கேன்சல் பண்ணிங்கன்னா r = 56ன்னு வரும். ஓகே. இப்போ நம்ம பரப்பளவு வேணும். பரப்புன்னா என்னதுங்க, πr² இல்லைங்களா. ஓகே, பரப்பு = πr². இப்போ 22/7 × r² 56 × 56. இப்போ இது கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுங்களா, நமக்கு 9856 அப்படின்னாரு. பரப்பு தான் மீட்டர்². இங்கே நீங்கள் அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அதே சுற்றளவு வந்தால் ஒன்லி மீட்டர் மட்டும் வரும். சரி, கொஷின் கொஞ்சம் கடினமானது தான், பட் திங்க் பண்ண நீங்கள் போட்டுடலாம். ஓகே. கொஷின் நம்பர் 37 பாருங்கள். ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் உள்ளது. ஓகே, வெளிப்புற ஆரம் 100 மீட்டர். சுவரின் தடிமன் பார்த்திங்களா 1 மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு சுவருக்கு வண்ணம் பூச ரூபாய் 5 செலவாகுது. மொத்த உட்புற வெளிப்புற சுவர்கள் எப்படின்னா என்னதுங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆகும் செலவு என்னன்னு கேட்குறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம பண்ண வேண்டியது அரைக்கோளத்துக்கான லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, என்னது வெளி இதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா நம்ம நார்மலாக ஒரு கோளத்துக்கு பார்த்திங்களா இதில் வெளியே இருக்கிறதுக்கானது பாருங்கள், கொஞ்சம் கிளியராகவே போடுறோம். இதுதான் ஹெமிஸ்பியர். ஓகே,
இதில் இன்னரும் இருக்குது. ஓகே, இன்னர் ஒரு ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போ இதுதான் சென்ட்ரு. ஓகே, இதில் வெளிப்புற ஆரம், அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கான இதுக்கான வெளியே இது இருக்குது பார்த்திங்க, இதுக்கான ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, இதுதான் உள்ளே மட்டும் இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும். இதுக்கு சுவரின் தடிமன், இப்போ இந்த சுவரினுடைய தடிமன் 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த 1 மீட்டரை கழிச்சிட்டா உள்ளே இருக்கிறதுக்கு கிடச்சிடும் 4 மீட்டர். இது டோட்டலாக 500 மீட்ரு. இது அப்படின்னா 99 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா, சரி. செலவு இப்போ இது என்னென்னா, இந்த மேலே ஷேட் பண்ணோம், இந்த மேலே ஷேட் பண்ணோம், இது உள்ளே இருக்கிறது இந்த இடம்லாம் ஷேட் பண்ணால் அது பெயிண்ட் அடித்தா எவ்வளோ செலவாகுன்றது. இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா, அவுட்ரு ரேடியஸ் இது, உள்ளே இருக்கிற ரேடியஸ் ஸ்மாலாரு. நம்ம ஜென்ரலாக என்னதுங்க 2πr நார்மல் சர்க்கிளுக்கு பார்ப்போங்க. இதுக்கு பார்த்திங்களா r² + r². இது பார்த்திங்கன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர்னுடைய உள்ளே இருக்கிறதோடு சேர்த்து நமக்கு, ஏன்னா இந்த r² இந்த r² தான் ஆட் பண்ணிக்குவோங்க. ஏன்னா இதனுடைய வெளிப்புற பரப்பளவு, இதனுடைய பரப்பளவு, அதுதான் 2πr. r² ஏன் போடுறேங்கன்னா இது 3 டைமென்ஷன்றதுனால. ப்ளஸ்ஸு π r² - r², இந்த ஸ்பேஸை நம்ம கழிச்சிட்றோங்க. அதுதான் இது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அப்படின்னா ஜென்ரலாக ஃபார்முலா பார்த்திங்கன்னா 3π R² + small π r². ஓகே, இந்த கேபிட்டல் ஆர்ன்றது 100, ஸ்மாலர் ஆர்ன்றது 99. இது கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 5 போட்டோங்களா, நமக்கு செலவு பார்த்திங்கன்னா மொத்த செலவு பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும். ஓகேங்களா, 6,22,317 ரூபா. அப்படி இந்த கொஷினும் கொஞ்சம் கடினமானது தான். ஓகே, அரைக்கோளத்தின் கன அளவு, ஒரு முழு கோளம்னா 4/3 π r³, அரைக்கோளம்னா 2/3. ஓகேங்களா, அதுதான் இது. ஈக்குவல் டு பார் 1 1 5 2 5 5ம் 5ம் கேன்சல் பண்ணலாம், இந்த 5 அப்படின்றப்ப வெளிப்பரப்பின் பரப்பளவை தான் நான் சொன்ன பார்த்தேன் 2π r² கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, அது 288 cm3. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானுடைய ஹெமிஸ்பியர்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அந்த வெளிப்புற பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கிறப்ப இதுதான். அப்படின்றப்ப இது ஸ்கொயரில் தான் வரணும், அந்த இது யூனிட்டு க்யூபில் கொடுத்துருப்பேன். ஓகே, கொஷின் நம்பர் 39. ஒரு சதுரத்தின் மூலைவிட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க 882 சென்டிமீட்டர் பரப்பாக கொண்டது. a² = 882. ஸோ சதுரத்தின் பரப்பளவுன்னா என்னதுங்க, √2a, இதுதான் இது பரப்பளவு. ஓகே, சரி. இதுலேருந்து ஏ எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அது சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ நம்ம இது ஃபேக்டரைஸ் பண்ணோம். 2 441 21 21. ஓகேங்களா, ஸோ என்ன a = 21 √2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ √2a நமக்கு மூலைவிட்டம் √2 a 21 √2. இப்போ √2 பெருக்கணுங்களா, வேறு 2 × 21 = 42. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. கொஷின் நம்பர் 40. 2 உருளைகளின் கன அளவு உள்ள உயரங்களின் விகிதம் 1:3. ஓகேங்களா, ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. உருளையின் கன அளவை எழுதிடுங்க. என்னதுங்க, π r² h, π r² h, π கேன்சல் ஆகிடும். r1 h1 r2 h2ன்னு போட்டுருங்க. r1 இது உயரம் கொடுத்துட்டாங்க, h1 1, h2 3. இப்போ r1² r2² 3.
r1/r2². இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ 3 மட்டும்தான் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? 3/1ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன வருதுன்னா √3 இங்கே 1 தான் இருக்கும். மேலே √3 கீழே √3 பெருக்கணுங்கள. இந்த √3 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 3 ஆயிரும். இப்போ √3 தான் இருக்கும். ஸோ இதுதான் அவன் என்னன்னு 3:√3 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் என்னடா ஆன்சரே இல்லை அப்படின்னு நம்ம தேடக்கூடாது, தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரு கன செவ்வகம் நீள அகலம் ஆழம் ஒரு கூடுதல். அப்போ என்னதுங்க? L + B + H = 19. மூளை விட்டத்திற்கான நீளம் மூளை விட்டன்றது என்னது? L² + B² + H² = மூளை விட்டத்தின் நீளம் 5√5. இப்போ இது ஸ்கொயர் ரூட்டுன்னா 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டுங்களா. L² + B² + H² = 25 × 5 125 வந்துடும். ஓகேங்களா? LBH 19, L² + B² இது எனில் அதனுடைய மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. மொத்த பரப்பு என்னதுங்க? 2 × LB + BH + HL = இது ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? A + B + C ² என்னதுங்க? A² + B² + C² + 2 × AB + BC + CA இந்த ஃபார்முலா. இப்போ நமக்கு A + B + C இது கொடுத்துட்டாங்க 19². A² + B² 125 + 2 இதுதான் மொத்த பரப்பு. ஓகேங்களா? இப்போ 19² மைனஸு இது என்ன 389, இது 125 -125 போட்டுங்களா. நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சரு கிடச்சிருது. ஓகேங்களா? 236 கிடைக்கிறது. அதுதான் ஆப்ஷன். சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே. ஒவ்வொரு கொஷினும் பாருங்கள் எவ்வளோ டைப்பு வித்தியாசமான டைப் இருக்குது. கொஷின் நம்பர் 42. கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள். கனசதுரம் அதனுடைய கன அளவின் விகிதங்கள். கன அளவு அப்படின்னா என்னது? A1³ A2³ அப்படின்னு போட்டுக்காங்க. அப்போ 8:1. அப்போ அதனுடைய பக்க அளவுன்னா என்னதுங்க? இது கியூபிக் ரூட் 2:1. அவ்வளோதான். கொஷின் நம்பர் 44. வட்டத்தின் பரப்பு πr² எனில் வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. 2πr. ஓகே. டைரெக்டாக போட்டுருவீங்கன்னு 44 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 44. கோளத்தின் பரப்பளவு 144 π cm². கோளத்தின் புறப்பரப்பளவு ஓகே 2πr² ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிங்க. 2 அடிச்சுட்டு கன அளவுன்னா என்னதுங்க? 4/3 πr³. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். நேர்வட்ட கூம்பின் கன அளவு 216 π கனசதுர சென்டிமீட்டர். அப்போ 1/3 πr² = 216 π. ஆரம் 9. ஓகேங்களா? 9 × 9 போட்டுக்கினீங்களா. பை கேன்சல் ஆகிடுது. ஸோ உயரம் இது மட்டும்தான் என்னன்றது. அப்போ உயரம் = 8 கிடைக்கும். ஓகே. ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் போட்டிங்க. ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு 35. இது ஓகே கொடுத்துட்டாங்க. ஆரம் 10 கொடுத்துட்டாங்க. வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு சுற்றளவுன்னா என்னதுங்க? டோட்டலாக 2πr கண்டுபிடிக்கலாம். ஓகே. இது ஈஸி தான். கொஷின் நம்பர் 47.
ஒரு கனசதுரத்தின் கன அளவு. கனசதுரம்னா a³ இது. அண்ட் மூலை விட்டம் அப்போ √3a. ஓகேங்களா? இப்போ இது 9³. ஸோ 9a = 9, √3 9. ஸோ 9√3. கொஷின் நம்பர் 48. ஒரு கூம்பு அடிப்பக்கத்தின் ஆரம், ஸோ உயரம், ஒரு கோளமாக வார்க்கப்பட்ட கோளத்தின் ஆரம். இப்போ என்னென்னா கூம்பின் கனளவு 1/3 πr²h, கோளம் பை கோளம்னானே 4/3 πr³. ஓகேங்களா? பை கேன்சல் ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும். r²h, r வந்து என்னதுங்க 2.1 whole cube, h 8.4, இந்த பக்கம் 4r³. ஓகேங்களா? இப்போ r³ = 2.1. இந்த 4ஆல் கேன்சல் பண்ணால் 2.1. ஓகேங்களா? அப்போ இது ஸ்கொயர், 2.1 whole cube = r³, r = 2.1. ஸோ ஆப்ஷன். ஓகே. 49 கொஷின். வலைப்பரப்புகளின் விகிதம், கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம் 9:2π. அப்படின்னா என்னதுங்க 2πr², 2πr², 2π r1 r2. ஓகேங்களா? அப்படின்னப்போ இது r1 r2. கன அளவுகளின் விகிதம்னா என்னது, இதனுடைய 3 மடங்கு. இது ஸ்கொயர்னால் 9, 25. அப்போ 3:5 இதுதான் ரேடியஸ். ரேடியஸினுடைய க்யூப் தான் கன அளவு. 3³ 5³ 27, 125. ஓகே. கோளத்தின் கன அளவு ஆரம் என்னென்னு. கோளத்தின் கன அளவு 4/3 πr³, 9, 16, 5. ஓகேங்களா? ஆரம் வந்து கேட்குறாங்க. ஓகே. பை கேன்சல் ஆகிடும், இந்த 3 இங்கே போயிட்டோம். r³ = 9 × 3, இந்த 4 கீழே வந்துட்டோம். 16 × 4, இப்போ 3³ 4³. ஸோ ஆரம் மட்டும்னா 3/4. ஓகே. இந்த 2 வீடியோவில் ஓரளவுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகிறோம், இல்லை ஸ்லோவாக போகிறோம், அல்லது ஸ்பெசிஃபிக் சில கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் சரியாக இல்லை சார் அப்படின்னு கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் இது பண்ணுறேன். ஸோ இந்த 7 இதுவும் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் கொஷின்ஸு. மெஜாரிட்டி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படி தான் வரோம். எல்லா டைப்பும் உங்களுக்கு நடத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 டெஸ்ட்டும் பாருங்கள். இதில் 2 டெஸ்ட்டு ரீசனிங் அந்த டைப்பில் உங்களுக்கு கொடுக்கலான்னுக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். 25க்கு அவுட் டாப் 25 எடுக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச. இந்த இதில் 2 கொஷின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன கொஷின்னா பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக ஒரு டைப்பு டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு கொஷினும் இந்த ஒரு கொஷின், இது 2 கொஷின்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? முன்னெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் மெயின்ஸில் கேட்பான். மென்டல் எபிலிட்டி மெயின்ஸில் வச்சுருந்தோம், இப்போ இல்லை. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸில் இது மாதிரி 1-2 கொஷின்ஸ்னால் நீங்கள் ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க. லாஸ்ட்டாக டைம் கிரப் பொறுமையாக உட்காந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ஓகே, தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.